ஒரு நாட்டுடைய அரசன் பக்கத்து நாட்டுகள் எல்லாம் போரிட்டு அந்த ராஜ்யத்தையும் தன் வசமாக்கிக்கிறது தான் அவருடைய வேலையே. அவரு எப்பவுமே காட்டு வழியா தான் பயணம் பண்ணுவாரு. போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயா குடிசை போட்டு இருப்பார். அவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறது இவரோட வழக்கம். அன்னைக்கும் அதே மாதிரி அந்த குடிசைக்கு போறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி கேட்கிறாரு. அவரும் குடுக்குறாரு. குடுக்கும்போது அவர் கேட்கிறாரு, "ஐயா, இந்த கிளாஸ் தண்ணிய நீங்க குடிக்கும்போது, நான் வந்து தரமாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு. "ஏன் தரமாட்டேன்னு சொல்லப் போற?" "இல்ல நீங்க சொல்லுங்களேன்" அப்படின்னு கேட்குறாரு. "நான் உனக்கு பொற்காசுகள் தரேன் தான்னு சொல்லுவேன்." "ஓகே. இந்த கிளாஸ் தண்ணி குடிக்கலன்னா நீங்க உயிரோடயே இருக்க மாட்டீங்க. அந்த மாரி ஒரு நிலைமை இருக்கு. நீங்க குடுக்குற பொற்காசுகளும் வேணான்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு?" கேட்குறாரு. "நான் என்னுடைய நாட்ட உனக்கு எழுதி தரேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல அப்படியும் நான் தரமாட்டேன். அப்பன்னா நான் எந்த நாட்டெல்லாம் நான் வந்து கைப்பற்றியிருக்கேனோ எல்லாத்தையும் உனக்கு நான் எழுதி தந்துடுறேன்னு" சொன்னாராம். அப்பதான் அந்த பெரியவர் சொன்னாராம், "ஒரு கிளாஸ் தண்ணிக்கு கூட ஈடு குடுக்க முடியாத அளவுக்கு தான் உங்களுடைய ராஜ்யம் இல்லையா? அப்படி இருக்கும்போது, நீங்க ஏன் பக்கத்து நாட்டுகளையும் உங்களுடைய கைப்பற்றணும்னு நினைக்கிறீங்கன்னு?" கேட்டாராம். அப்பதான் அரசனுக்கே புரிஞ்சுதாம், தான் பண்றது மிகப்பெரிய தப்பு அப்படின்றதே.